பெரியாழ்வார் யசோதையோ குளிர்ந்த பூக்களாலே செய்யப்பட்ட ஒரு மெத்தைய கிருஷ்ணனுக்காக விரிச்சு வச்சிருக்கா. நீ தரையில நடக்க கூடாதுடா, இந்த மெத்தையிலே நடக்க வேண்டும். புது கவிஞர்கள் இன்னைக்கு பாடுறா, இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். என் குழந்தைக்கு மரத்திலேயோ உலோகத்திலேயோ தொட்டில் பண்ணா அது குழந்தைக்கு வலிக்கும்னு பூவிலேயே பண்ணேங்கிறா. அத முதல்ல பண்ணவர் இங்க பெரியாழ்வார். ஒரு மெத்தையே பூக்களாலான ஒரு மெத்தையை கண்ணனுக்காக தரையிலே விரித்து வைத்து, நீ இதுல தளர் நடை நடக்கணும், எல்லாரும் கண்டு ரசிப்பதற்காக காத்திருக்கோம். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நடடா நடடா, இது மேல நட, உன் திருவடிக்கு வலிக்காது, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, இதுல நடனா நடக்க தயாரானான். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு சின்ன பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைனா, முன்னாடி திருவாயிலிருந்து அமுதம் சிந்தும்படியாக நடந்தாய். எங்க குழந்தையாச்சேடா நீ, ஒரு வயசு குழந்தை தானே, அதுவும் நீ சர்வேஸ்வரன் பகவான். உன்னுடைய அந்த பெருமையை அறிந்தவர்கள், உன்னை கொஞ்சணும்னு ஆசைப்படக்கூடிய உண்மையான ரசனை மிக்க பக்தர்களுக்கு இந்த ஒரு அமுதம் மட்டும் போதாது. உன்னுடைய குஹ்ய அவயவம் இருக்கே, உன்னுடைய பிரைவேட் பார்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, சன்னம், முத்தம் இருந்தவா காணீரேன்னு முன்பே பார்த்தோம். அங்கிருந்து அவயவம் சிந்த வேண்டாமா? மனிதர்களுக்கு தான் இதெல்லாம் கழிவு, இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அவன் யாரு? சர்வேஸ்வரனாகிய பகவான். அவனுடைய திருமேனி என்பது பஞ்சபூதமயமானது கிடையாது, பஞ்ச உபனிஷத் மயமானது. அவனுடைய திருமேனிங்கிறது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் கலந்து இருப்பது கிடையாது, அது சுத்த சத்துவமயமானது. அவன் திருமேனி உலகியலுக்கு உட்பட்டது கிடையாது, உலகியலுக்கு அப்பாற்பட்டது. அவதாரம் செய்து வரும்போதும் கூட பகவானுக்கு வைகுண்டத்துல உள்ள திருமேனிக்கு என்னென்ன பெருமைகள் உண்டோ எல்லாமே அவதார திருமேனியிலும் உண்டு. அப்படி இருக்கும்போது குழந்தை ஆத்துல நடக்கிறதுன்னா அப்படி சொட்டி கொண்டு நடந்தாதான் அழகு. அதனால நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய அந்த குஹ்ய அவயவத்திலிருந்து சன்னத்திலிருந்து துளி துளியா துளி துளியா அப்படியே கீழே சொட்டி கொண்டு நடந்தால் எவ்வளவு அழகா இருக்கும் கிருஷ்ணா. அதனால நட, இந்த மெத்தைன்னு யோசிக்காத, அந்த மெத்தையிலும் நீ சிந்தினால் அது அமுதம். அதனால அது சிந்தும்படியாக எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எப்போதும் நீ நடந்தாய்ங்கிறதுக்கு அந்த சொட்டு தாண்ட அடையாளம். சொட்டி கொண்டே நடக்க வேண்டும் என்று கேட்கிறாள். நமக்காக கண்ணபிரான் திருவாய் அமுதத்தையும் தந்தான், இந்த சன்னத்திலிருந்து சிந்தக்கூடிய துளி அமுதத்தையும் கொடுத்தான். இதுக்கு மேல என்ன? கங்கையில தீர்த்தமாடினா கூட இந்த புண்ணியங்கிறது நமக்கு கிடைக்காது. கங்கையில தீர்த்தமாடியும் போகாத பாபங்களும் கூட இதுல நீங்கிடுமே. அப்படி தளர் நடை. நம்ம ஒத்தொத்தருக்காகவும் நாம் எல்லோரும் பிரார்த்தித்தபடி கண்ணன் அந்த மெத்தை மீது தளர் நடை நடந்து காட்டி விட்டான்.